வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா UTL சோலாரில் 5 கிலோவாட் ஆஃப் கிட் சோலார் சிஸ்டம் வந்து இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து லூம் சோலாருடைய 540 வாட்ஸ் பேனல் வந்து மொத்தம் 6 பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் மூணு பேனலாக சீரீஸ் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய இதை வந்து 2 ஸ்ட்ரிங்கை கான்டெக்ட் பண்ணிவிட்டு 5 கிலோவாட் MPPT இன்வெர்ட்டரில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே அந்த 6 பேனல் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு வந்து ஹை ரைஸ் ஸ்டாண்டு வந்து கஸ்டமர் கேட்டதுனால அது வந்து ஃப்ரண்ட்டு வந்து 6 ஃபீட்டும் பேக் சைடில் வந்து 7 ஃபீட்டும் இருக்கிற மாதிரி ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஜேயில் வந்து ரெடிமேட் ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கே எல்லாமே போல்ட் நட் பேஸ் பண்ணி எல்லாமே அசம்பிளிங் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா விண்டும் தாங்கக்கூடிய மாதிரியும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெவியாகவும் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லி கால்னைஸ்டு அயனுங்கிறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் ரெஸ்ட்டு ஃப்ரீயாகவும் இருக்கும், லாங் லைஃப் கிடைக்கவும் இருக்கும். ஏன்னா நம்ம மலையில் போடுறதுனால ஓப்பன் ஏரியாவில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது வந்து ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லாங் லைஃப் யூஸ் ஆகுங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக ஆசிடில் டிப் பண்ணி கெமிக்கல் கோட்டிங் கொடுத்ததுனால இது ஜிஐ பைப்பு வந்து நமக்கு ரெடிமேட் ஸ்டாண்ட்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஒவ்வொரு பேனலும் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 1 by 1 நட்டு போல்ட்டு போட்டு ஃபுல்லாக இன்டர்லாக்கிங் பேஸ் பண்ணி கூட கனெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒவ்வொரு பேனலுக்கு நடுவில் கேப் விடுறது மூலமாக அதில் ஏர் ப்ரெஷர் இருந்தால் கூட நமக்கு பேனல் வந்து ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகிட்டு நமக்கு மொத்தத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து UTL சோலாரில் 200Ah பேட்ரி வந்து மொத்தம் 4 பேட்ரி 5 years ஃபுல்லி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியோட கனெக்ட் பண்ணிவிட்டு 5 கிலோவாட்டு MPPT இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து 540 வாட்ஸ் பேனல் வந்து 3 பேனல் சீரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு 3 பேனல் சீரீஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் வேணும்னாலும் இன்னும் 3 பேனல் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இன்வெர்ட்டர் சப்போர்ட்டிங் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 2 ஸ்ட்ரிங்கு பேஸ் பண்ணி 6 பேனல் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் 4 லெக்குடைய ஃபுல் சப்போர்ட்டில் இந்த 6 பேனல் வந்து ஹைட்டாக செட்டு மாதிரி அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி கீழே இருக்க ஸ்பேஸும் நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியும் ஃப்ரீயாகவும் இருக்குது. இந்த MPPT இன்வெர்ட்டரில் நமக்கு இப்போ பகல் நேரத்தில் எந்த அளவுக்கு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகுது, பேனல்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் அண்ட் ஆர்ம்ஸ் ரேட்டிங் வந்து நம்ம டைரெக்டாக டிஸ்பிளேலையும் பார்த்துக்கலாம். இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே ஆயிடுச்சு. 540 வாட்ஸ் கிட்ட பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு. அவுட்புட் வந்து 2 வோல்டேஜ் 2.5 ஆர்ம்ஸ் ரேட்டிங்கில் வந்து லோடு இப்போ ஃபீல்டுக்கு போயிட்டுருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கிலேருந்து கூட நம்ம செப்பரேட் பை செப்பரேட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு மொத்தமாக 2 ஸ்ட்ரிங்கை பேரல் பண்ணிவிட்டு நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டை இன்வெர்ட்டர் மூலமாகவும் நம்ம மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இந்த இன்வெர்ட்டரிங் சிஸ்டம் வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸோடவும் அவைலபிலிட்டி இருக்குது. எவ்வளோ யூனிட்டை ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கு, இந்த மாதிரி இப்போ 10 days இல்லை ஒரு 20 daysக்குரிய டேட்டாசிட்டியும் இந்த செட்டிங்ஸ் இன்பில்டாக போய் பார்க்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த இன்வெர்ட்டரில் வந்து செட்டிங்ஸில் வந்து எவ்வளோ யூனிட் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கு, எவ்வளோ யூனிட் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ யூனிட் இபிலேருந்து எடுத்துருக்கு, இந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே பண்ணிக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து சிஸ்டம் ஆன இன்வெர்ட்டர் ஆன சோலார் SPV சார்ஜிங் ஆன இந்த மாதிரி 1 by 1 அது எவ்வளோ இருக்குது, எப்படி ஃபங்க்ஷனிங் ஆகுது எல்லாமே லைட் இண்டிகேஷன்ஸோடு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ஃப்ரீக்ரேஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, சிஸ்டத்தில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஃப்ரண்ட்டில் அலாரம் சிஸ்டத்தில் வந்து அலாரம் அடித்து நமக்கு இன்டிமேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெர்ட்டரில் ஏதாவது பைபாஸ் சுவிட்சிங் கூட பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் லாகின் பண்ணி டெக்னீஷியனை வர வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த 5 கிலோவாட் இன்வெர்ட்டரிங் சிஸ்டத்தை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் நான் ஒரு 40 to 50 சிஸ்டம் வரைக்கும் ஃபீல்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் இதில் மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடையாது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஹெவி லோடு போட்டு 4000 வாட்ஸ் 4500 வாட்ஸ் லோடு போட்டு யூஸ் பண்ணால் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. மேக்ஸிமம் சில கஸ்டமர்ஸ் வந்து 4 பேட்டரி சிஸ்டத்தில் ஏசி ஓடுமான்னு கேட்குறீங்க. இந்த 5 கிலோவாட் UTL MPPT இன்வெர்ட்டரில் ஏசி வந்து தாராளமாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 1.5 HP மோட்டரும் ரன் ஆகுது. சிங்கிள் லோடு இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் 300 வாட்ஸ் வரைக்கும் இதில் போட்டு கண்டினியூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எந்த மாதிரி இடத்துக்கு மேலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, ஒரு டபுள் பெட்ரூம் வீடு, ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடு இல்லை இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒரு 10 சிஸ்டம் 15 சிஸ்டம் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரு, அதே மாதிரி ஐடி கம்பெனிஸ்க்கும் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. மொபைல் ஷோரூமுக்கு வந்து எப்படின்னா 2 இன்வெர்ட்டர் ஏசி கூட இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு பகலில் யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் லோடை வந்து இதில் யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதில் மேக்ஸிமம் 5500 வாட்ஸ் வரைக்கும் பேனல் சப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்பில்ட் RMP
எம்பிபிடி டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகப்படியான எஃபிஷியன்சி வந்து இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதில் சிஸ்டம் டேட்டாவை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் வேணும்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. சென்னையில் வந்து பல்லாவரத்தில் இருக்கிறாங்க, வேலூரில் இருக்கிறாங்க, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் நம்மளுடைய டீலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த ஏரியாவில் உங்களுக்கு இந்த சிஸ்டம் வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த ஏரியாவுக்குரிய டீலருடைய காண்டாக்ட் நம்பர் தரேன். அவங்கள டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் பேனல்லேருந்து எந்த அளவுக்கு லோடு வந்துட்டுருக்குது, எந்த அளவுக்கு லோடு போயிட்டுருக்குது, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். பேனல் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ பேட்டரி தான் ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஏசி வந்து ஆன் பண்ணியாச்சு. 1900 வாட்ஸ் கிட்ட லோடு போயிட்டுருக்கு. ஏசி, லைட்டு, ஃபேனு இந்த மாதிரி எல்லா லோடும் இதில் ஆன் பண்ணி பார்த்து கஸ்டமருக்கு செக் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்கள் அந்த ஸ்பாட்லேருந்து வெளியே வருவோம். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் கொடுக்குறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.